சூர்யா, நாளைக்கு நீங்க ஊருக்கு போயே ஆகணுமா சொல்லுங்க. வேற என்ன சோஃபியமா பண்ண முடியும்? அப்பா மட்டும் எவ்வளோ நாளைக்கு தனியாக பார்த்துப்பாரு சொல்லு. நானும் போய் தானே ஆகணும். உனக்கு நான் போகிறது கஷ்டமா இருந்தா சொல்லு, நீயும் கூட வா. ஆ, நானுமா? நீங்களே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? சோஃபிமா, இப்படியே இங்கேயே இருக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அது தெரியும். ஆனா சூர்யா, உங்களுக்கே தெரியும்ல, நான் எவ்வளோ லோன்லியாக வளர்ந்த பொண்ணு. எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்குன்னு நான் இப்போ தான் கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் என்னடாண்ணா என்னை திரும்ப ஊருக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறீங்க. சோஃபிமா, உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுதுடா. ஆனால் என்ன பண்ண முடியும் சொல்லு? நம்ம எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். நம்ம போனதும் அனீஷும் ஐஸும் பின்னாடியே வந்துடுவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. அப்புறம் என்ன? அவங்க எல்லாரும் அங்கே இருப்பாங்க. ஆனால் காலையில் ஒர்க் போயிட்டா ஈவினிங் தான் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. ஏசி சிரிக்க கூட டைம் இருக்குமான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகலாம் சூர்யா. என்னாச்சு உனக்கு? அனீஷ் காத்து உனக்கும் அடிச்சிருச்சா? ஒர்க்குக்கு போன்னு சொன்னாலே அவன் தான் தெரிச்சு ஓடுவான். நீயும் அவனை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. சோஃபிமா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. இங்கே எல்லார் கூடயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு திடீர்னு ஒர்க் போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்கூல் டைம்லலாம் யோசிச்சு பாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது லீவ் போடணும்னு தோணும். லீவ் போட்டால் எதுக்குடா லீவ் போடுறோம், போர் அடிக்குதுன்னு தோணும். அதே மாதிரி தான் உனக்கு கிளம்புற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டீங்கன்னா அதுவே திரும்ப பழகிரும். போங்க, நீங்கள் எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது. சரி, அவ்வளோ ஃபீல் பண்ணா நீ இங்கே இரு. நான் வேணா அங்கே போய் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். சூர்யா, பின்ன என்ன, மேடம் தான் என் கூட வரமாட்டேங்கிறீங்களே, அப்போ நான் அதைத்தானே பண்ணியாகணும். என்னை தவிர எவளையாவது உங்கள் கண்ணு பார்த்துச்சு, கண்ணு ரெண்டையும் பிடிங்கி காக்கக்கு போட்டுருவேன். கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தலைவணி அடிச்சு அமுக்கி கொன்னே போடுவேன். அடி பாவி, போதும் நிறுத்து. பேச்சுக்கு சொன்னதுக்கு என்ன உயிரோடவே குழி தோண்டி புதைச்சிருவ போல அந்த அளவுக்கு பேசுற. பின்ன என்னை பற்றி என்ன நினச்சிங்க? நான் ஒன்றும் ஐஷு கிடையாது. அம்மா தாயே, எனக்கு எப்பவுமே நீ தான், உனக்கு நான் தான். எவளும் குறுக்க வரமாட்டா, பயப்படாத. எனக்கு என்ன பயம்? பயம் உங்களுக்கு தான் இருக்கணும் என் மேலே. சரிதான். ஏங்க, சோத்து எடுத்து வைக்கட்டுமா? வேணாண்டி, இன்னைக்கு சம்பள நாள்ல எல்லாத்துக்கும் சம்பளத்தை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கும் சேர்த்து வச்சு எல்லாம் வீணா குப்பையில தான் கொட்ட வேண்டியது இருக்கு. நீ சமைக்கிற சாப்பாடுலாம் வாயில போடுற மாதிரியா இருக்கு, குப்பையில கொட்டுற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா தான் போய் சேருது. இந்த வாய் உனக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. அங்கிள், தம்பி நீங்க? நான் அர்ஜுன். அர்ஜுன் தம்பியா? வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. இல்லை ஆண்டி, பரவாயில்ல இருக்கட்டும். நான் ஒரு விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன தம்பி, சொல்லுங்க. அங்கிள், ஆண்டி, ஐ எம் ரியலி சாரி. காவியா விஷயத்தில் நான் வேணுனே அப்படி நடந்துக்கல. அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். என்ன இருந்தாலும் காவியா உங்கள் பொண்ணு. தம்பி பரவாயில்ல விடுங்க. எத்தனை தடவை மன்னிப்பு கேட்பீங்க? ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரட்டுமா? வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆண்டி, நீங்கள் எல்லாருமே நார்மலாக தானே இருக்கீங்க. ஏன் தம்பி அப்படி கேட்டுப்பிட்டீங்க? இல்லை, உங்கள் பொண்ணோட லைஃப்பில் நான் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனை உருவாக்கியிருக்கேன். நீங்கள் என்னடான்னா இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறீங்க. அது அது வந்து எப்படியும் நீங்களும் எங்களுக்கு ஒரு வகையில் சொந்த மாதிரி தானே. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. என்ன ஆண்டி, எனக்கு புரியல. ஒண்ணுல தம்பி, அவ என்னத்தையும் வளர்க்கிட்டு இருக்கா. எங்களுக்கு எப்பவுமே எங்க மகளோட சந்தோஷம் தான் முக்கியம். அவ உங்களை விரும்பிட்டு இருக்கும் போதே எனக்கு இந்த விஷயம் தெரியும். என்ன அங்கிள் சொல்றீங்க? எப்படி? என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? இந்த ஊரே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒரு ஆள் ஊருக்குள்ள வருதுன்னா எனக்கு தெரியாம இருக்காது. உங்களை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க சரி போனா போதுன்னு விட்டுட்டோம். நீங்களும் நல்ல பையனா தான் இருக்கீங்க, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தை பத்தி கூட விசாரிச்சாச்சு. உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சனாலதான் நாங்க எதுவுமே பேசாம இருக்கோம். அதனால நீங்க எங்க பொண்ணை விரும்புறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ அங்கிள். நானும் அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு மட்டும் விருப்பம்னா சொல்லுங்க, நான் இப்பவே என் பேரண்ட்ஸை வந்து பேச சொல்றேன். இல்ல தம்பி, இப்பவே அதெல்லாம் வேணாம். காவியா உங்க மேல கோவமா இருக்கால, அதெல்லாம் சரியாகட்டும். எங்க மகளுக்கு என்ன விருப்பமோ அதுதான் எங்களுக்கு முக்கியம். அங்கிள், காவியாவும் என்ன விரும்புறா. தெரியுது தம்பி, ஆனா அவ ரொம்ப குழம்பி போயிருக்கால. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பார்த்துப்போம். தேங்க்யூ அங்கிள். பரவாயில்ல தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுவும் சாப்பிட்டுட்டு போங்க. ஓகே அங்கிள், நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன்.
ஆசைப்பட்ட அறிகுறியோ. உங்க ரெண்டு பேத்துக்கு என்னாச்சு? ரெண்டு பேரும் பண்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு. நீங்க பாக்குறதும் அவங்க அந்த பக்கம் தெரியாம சிரிக்கிறதும். காவியாவும் சரியான ஆள் தான். கோவமா இருக்கிற மாதிரியே இருந்துட்டு எப்படி லுக் விட்டுட்டு இருக்காங்க. லவ்ல இதெல்லாம் சாதாரண பாஸ். ஹரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சும்மாதான். ஏன் பேசக்கூடாதா? பேசலாமே, உட்காருங்க. ஏன் அர்ஜுன், உங்க அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க? ஏன் அம்மா அப்பா யூஎஸ். ஆனா நீ நல்லா தமிழ் பேசுற. என் அம்மா அப்பாவும் தமிழ் தான், அவங்களும் நல்லா தமிழ் பேசுவாங்க, அதனால எனக்கும் வந்துருச்சு. ஏவே உங்க அம்மா அப்பா யூஎஸ்ல தான் இருக்காங்களா? சிஸ்டர், இவ்வளோ டவுட்டா கேட்குறீங்க? இல்ல அர்ஜுன், எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு தோணுச்சு. அதான் அவங்க கிட்டலாம் கேட்டா தெரியாது, உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். சிஸ்டர், அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்களா ரொம்ப இமேஜின் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, காவியா பேச்சு இந்த வீட்ல யாருமே தட்ட மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு காவியா கோவப்பட்டப்போ ஆச்சி அவளை விரட்டி விட்டுட்டு ஒன்னே இருக்க வச்சது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. காவியாவை நான் உண்மையா விரும்பினது ஆச்சிக்கு புரிஞ்சிருக்கு, அதனால இங்க என்ன தங்க வச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இங்க இருந்தா தானே நான் குட் பாயா பேட் பாயான்னு அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை டெஸ்ட் பண்றதுக்காக கூட என்ன இங்க இருக்க வச்சிருக்கலாம்ல. நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா இதெல்லாம் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே இல்லை. ஒருவேளை இப்படி இருக்குமோ, நீயும் அனிஷும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களா இருந்திருக்கலாம். எங்கேயாவது ஏதாவது ஆக்சிடென்ட்ல உனக்கு நீ தொலைஞ்சு போயிருக்கலாம். அதனால உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லாம கூட இருக்கலாம்ல. இது மெர்சல் மூவி தானே? இல்லைன்னா நீங்க ஃபேமிலியா எங்கேயாவது ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது உன்னை யாராவது கடத்திருப்பாங்களோ? ஏய், இது வேல் மூவி. தொப்புள் கொடி சொந்தம் ஒன்று தொலைஞ்சு போனதே. உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ஆச்சு இன்னைக்கு? வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவ சொல்ற மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நான் சொல்லல. ஆனா உனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இல்லைன்னா எல்லாரும் நம்பி உன்னை இங்க தங்கவும் விட மாட்டாங்க. காவிய விஷயத்துல உன் மேல கோவப்படாம இருக்கிறதும் அதான் ரீசனா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் என்ன படிச்சிருக்கீங்க? ஹைடி. ஐடி படிச்சுட்டு ரெண்டு பேரும் ஏதோ டிரெக்டிவ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. நாங்க சொன்னோம்ல, என்ன கனெக்ஷன் சொல்லு சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி நம்மளாம் ரிலேட்டிவ்ஸான்னு எனக்கு தெரியல, ஆனா இனிமே ஆக வாய்ப்பு இருக்கு. புரியல. நான் தான் காவியாவை மேரேஜ் பண்ணிக்க போறேனே. பாப்போம் பாப்போம். எங்களுக்கு என்னமோ இந்த ஜென்மத்துல அது நடக்கிற மாதிரி தெரியல. உன் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் மறந்துட்டு என்னைக்கு உங்ககிட்ட லவ் சொல்லி என்னைக்கு மேரேஜ் ஆகி. சிஸ்டர், எதுக்கு இப்படி நெகட்டிவா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் எல்லாம் நடக்கும். பாப்போம் பாப்போம். ஆனா ஒரு விஷயம் சிஸ்டர், இந்த வீட்டில் எல்லாருமே ரொம்ப கேஷுவலா பேசுறீங்க, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லார் வீட்லேயும் லவ்வுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க, ஆனால் இந்த வீட்டில் அதுவும் கிடையாது. வெரி குட் ஃபேமிலி. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. ஏய், நம்ம இங்கே இருக்கிற ரீசன் வச்சுக்கிட்டு ஒர்க்கை அப்படியே பெண்டிங்கில் விட்டுறாத, கொஞ்சம் அதையும் பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஜூன், நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத. தம்பி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க வேணா போயிட்டு அப்புறம் வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா ஒர்க் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். தம்பி, இந்தாங்க பிடிங்க. உங்களுக்கு பிடிச்ச கடலை பருப்பி நானே என் கையால செஞ்சேன். எனக்கு கடலை பருப்பி பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்க நிக்குதுல, அந்த தம்பி தான் சொல்லுச்சு. பாட்டி இருக்கட்டும், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பாட்டி, எனக்காக நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் செய்யாதீங்க, அன்னைக்கே நான் சொன்னேன்ல. பேராண்டி, நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? நீயும் இந்த வீட்டு பிள்ளை மாதிரி தான். உனக்கு நாங்க செய்யாம வேற யாரு செய்வா? தம்பி இந்தாங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தங்கம், இந்த இதை தம்பிக்கு ஊட்டு. இல்லை பாட்டி, நானே சாப்பிட்டுக்கிறேன். அட கூச்சப்படாம வாங்கிக்கோங்க தம்பி. டேய், இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு உண்மையை உடைச்சிட வேண்டியதானே? நம்ம உண்மையை சொன்னா தம்பி நம்புவாக்கும். சொல்லி பாப்போம் தே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வாய் மூடிட்டு இரு. எல்லாம் நடக்க வேண்டியது தானே நடக்கும். நீ என்ன இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அவனுக்கு ஊட்டு. ஆன்ட்டி, நீங்கள் தேஜுவோட அம்மா தானே? தேஜு எப்படி தம்பி உனக்கு தெரியும்? இங்கே தான் ஒரு 6 மாசமா இருந்தேன். உங்கள் எல்லார பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். தேஜுக்கும் இப்போ தானே மேரேஜ் முடிஞ்சுச்சு, அவங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்க தம்பி, ஃபோன்ல அப்பப்போ பேசுவா. சரிங்க ஆன்ட்டி. சோஃபி, சூர்யா சார் என்ன திடீர்னு ஊருக்கு போயிட்டாரு? ஏன்டா நீ வேற அதை ஞாபகப்படுத்துற? எனக்கு எரிச்சலா இருக்கு. அப்ப நீயும் அவர் கூட கிளம்பியிருக்க வேண்டியதானே? எனக்கு டபுள் மைண்டடா இருக்கு. இங்க இருந்து போகவும் மனசில்ல, அவரை விட்டுட்டு இருக்கவும் மனசில்ல. சோஃபி, என்ன இருந்தாலும் நம்ம எல்லாரும் இங்க இருந்து ஒரு நாள் கிளம்பிதான் ஆகணும், ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. டேய், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஊருக்கு போய் என்ன தானே பண்ணலான் இருக்கீங்க?
நாங்க எங்க இருந்தாலும் எங்களுக்கு ஒரே வேலை தான், விஐபி. இக்கட ராஜா நாங்க, அலைய இந்தியா தாங்க. அப்போ வேலை வெட்டிக்கு போகிற ஐடியாவே இல்லை. சோஃபி, நீங்க தான் சீக்கிரமா மேரேஜ் முடிச்சு பேச்சுலர் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனா நாங்களாம் அப்படி கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 27-30 வயசுல தான் கல்யாணமே பண்ணுவோம். பாரு, உடனே எடுத்துக்கோ, காலேஜ் படிக்கும்போது நாங்கள் கூப்பிட்டா நீ உடனே வெளியே வந்துடுவ. ஆனால் இப்போ உன் ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தானே வர முடியும். ஸோ பேச்சுலர் லைஃப் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான லைஃப். அதை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம். என்னடா மச்சான், நாங்கள் சொல்கிறது கரெக்ட் தானே? ம், சரிதான். என்ன சரி? அப்போ நீ மேரேஜ் லைஃப்ல ஹாப்பியா இல்லையா? மாட்டினா இன்னைக்கு. ஐஷு, நான் அது சொல்ல வரல. டேய், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம கூட இருக்கிற ஆளு நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கிறாங்க பொறுத்து தான் லைஃப் அமையும். அதுபடி பார்க்கும்போது நான் மேரேஜ் லைஃப்லாம் ஹாப்பியாக தான் இருக்கேன். நைஸு, கரெக்டு தானே? டேய் மச்சான், நல்லா சமாளிக்க கற்றுக்கிட்டடா. அட, நம்ம மீனுக்குட்டி. மீனுக்குட்டி, என்ன பார்க்க தானே வந்த? மீனம்மா, அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகமே. வலிய விடு, நான் காவியாவை பார்க்க வந்தேன். அம்மம்மா, முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தையில் தான் ஒரு காவியமே. ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல அடிக்கிற அடியில மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். என்னாச்சு மீனா? அக்கா, காவியா எங்க? காவியா இங்க இல்ல, அவங்க வீட்ல இருக்கா. ம், சரிங்கக்கா. டா, அவ தான் உன்னை அசிங்கப்படுத்துறான்னு தெரியுது. திரும்ப திரும்ப முன்ன போய் நிக்கிற. அரசியல்ல இதெல்லாம் சாதாரண பஸ். அனீஷ், ம், சொல்லுமா. கண்ணை மூடு. எதுக்குமா? டேய், உனக்கு இன்னுமா புரியல? கிஸ் மீ, க்ளோஸ் யுவர் ஐஸ். ஐஸு, ஆனால் நீ ரொம்ப ஓவரா தாண்டி போற. நீங்கள் லவ் மேரேஜ் தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக இதெல்லாம் ரொம்ப டூ மச். ஒழுங்கா ரூம்குள்ளே போய் உங்கள் லவ்ஸ் வச்சுக்கோங்க. லூசு, கையை பாரு. ஓ, கிஃப்டா? நான் கூட என்னென்னமோ நினச்சிட்டேன். திடீர்னு கிஃப்ட் எல்லாம் மேரேஜ்க்கு முன்னாடியே வாங்கி வச்சிருந்தேன். இப்பதான் உன் கையில போட்டு விடணும்னு தோணுச்சு. பிடிச்சிருக்கா? ம், ரொம்பவே பிடிச்சிருக்கு. டாம், என்னடா ரெண்டும் கனவுல டூயட் பாட ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் இங்க இருந்தா நமக்கு மரியாதை இருக்காது. வா போலாம்.